إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الكلام كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد إمام بربهاري رحمة الله عليه أبي محمد الحسن بن علي بن خلف البربهاري رحمة الله عليه அவருடைய கிதாப் ஷரஹ் சுன்னாலை சொல்லும் இன்றைய பாடம் 100வது பாயிண்ட். وعلم أن الأطيق ما كان من وفاة رسول الله صلى الله عليه وسلم إلى قتل عثمان بن عفان وكان قتله أول الفرقة وأول الاختلاف فتهاربت الأمة وتفرقت واتبعت الطمع والأهواء والميل إلى الدنيا فليس لأحد رخصة في شيء أحدثه مما لم يكن عليه أصحاب محمد رسول الله صلى الله عليه وسلم أو يكون رجل يدعو إلى شيء أحدثه من قبله أو من قبل رجل من أهل البدع فهو كمن أحدثه فمن دعم ذلك أو قال به فقد رد السنة وخالف الحق والجماعة وأباه البدع وهو أضر على هذه الأمة من إبليس. ومن عرف ما ترك أصحاب البدع من السنة وما فارقوا فيه فتمسك به فهو صاحب سنة وصاحب جماعة فحقيق أن يتبع وأن يعان وأن يحفظ وهو ممن أوصى به رسول الله صلى الله عليه وسلم. இமாம் பஹ்பாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாக சொல்றார். 100வது பாயிண்ட்லை புரிஞ்சுக்கோங்க. أن العتيق ما كان من وفاة رسول الله صلى الله عليه وسلم إلى قتل عثمان بن عفان. உறுதியான விடயங்கள் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண வரையும் அதிலிருந்து தொடரமான சஹாபான நிலை கத்ல உஸ்மான் இப்னு அஃபானுடைய கொலை வரையும் وكان قتله أول الفرقة உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை என்ற நிகழ்வு தான் முதலாவது பிரிவினையின் ஆரம்பம். وأول الاختلاف முதலாவது வேறுபாடு. فتهاربت الأمة அதிலே உம்மத்தை குழப்பமாக்கினது. وتفرقت பிரித்து வச்சது. واتبعت الطمع ஆசைகளை எடுத்து நோக்கினது. வல் அஹ்வா இச்சைகளை எடுத்து நோக்கினது. வல் மீல இல துன்யா துன்யாக்காக ஷார்ப்பாக அமைஞ்சது. فليس لأحد رخصة في شيء أحدثه எவனுக்கும் எந்த அனுமதி இல்லை இதெல்லாம் அவன் உருவாக்கி விட்டதே. مما لم يكن عليه أصحاب محمد رسول الله صلى الله عليه وسلم இதிலே அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமாக இருந்தது. அதை தவிர எவனெல்லாம் இதெல்லாம் உருவாக்கி விட்டதோ அந்த இதிலேயும் எவனுக்கும் எந்த அனுமதியும் கிடையாது. يكون رجل يدعو إلى شيء أحدثه من قبله அல்லது எவனோ ஒரு மனிதன் அழைப்பு பணிலை அவனாகவே உருவாக்கி அதை சொல்ல வருவானா. أو من قبل رجل من أهل البدع அல்லது ஒரு பிதஅத்வாதியின் ஒரு மனிதனுக்கு பக்கமானதை சுமந்து கொண்டு فهو كمن أحدثه அதிலேயும் அவனும் ஒரு புதிஷா உருவாக்கினவன் மாதிரி தான். فمن دعم ذلك أو قال به யார் அதை கருதி விட்டதோ அல்லது அவ்வாறான விடயத்தை சொல்லிவிட்டானோ فقد رد السنة
சுன்னாவை நிராகரிச்சிட்டான். வகாலஃபல் ஹக்க வல் ஜமாஅ சத்தியத்தையும் அல் ஜமாஅத்துக்கும் முரணா நடந்து விட்டான். வஅபாஹல் பிதஅ பிதஅத்துக்கு அனுமதி கொடுத்து விட்டான். வஹுவதஹு அலா ஹாதில் உம்மத்தி மின் இப்லீஸ் அவன் இந்த உம்மத்துக்கு இப்லீஸுக்கும் பார்க்க பாதிப்புள்ளவனாக இருப்பான். வமன் அரஃப மா தரக அஸ்ஹாபுல் பிதஅ மினஸ் சுன்னah எவன் தெரிஞ்சவனா இருப்பானே பிதத்வாதிகள் சுன்னால இதெல்லாம் விட்டு விட்டதென்று வமா ஃபாரகு ஃபீஹி அதிலிருந்து பிரிஞ்சதாக என்று ஃபதமஸ்ஸக பிஹி அந்த சுன்னத்திலே அவன் பெற்றுக்கொள்வான் என்றால் ஃபஹுவ சாஹிபு சுன்னah வ சாஹிபு ஜமாஅ அவன் சுன்னா சுமந்தோர் தோழர், அவன் அல் ஜமாஅத்தினோர் தோழர். வ ஹகீகுன் அன் யுத்தபஅ வ அன் யுஆன வ அன் யுஹ்ஃபஸ் உண்மையுள்ளதை பின்பற்றிய தீர வேணும், அவனுக்கு உதவியாக செஞ்சே தீர வேணும், அதை பாதுகாப்பா வைத்தே தீர வேணும். வஹுமிமன் அவ்ஸா பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் அவ்வாறான ஒத்தனாக இருக்கான் அவனை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு வசியத் சொன்னதாகவே அன்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திர்மிதியுடைய ஹதீஸை சுட்டி காட்டுறார். எதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அலைக்கும் பில் ஜமாஅத்தி வய்யாக்கும் வல் ஃபுர்கா ஃபஇன்ன ஷைத்தான மஅல் வாஹித் வஹுவ மினல் இத்னைனி அப்அத் மன் அராத பிமஹ்பூஹத்தில் ஜன்னத்தி ஃபல்யல்ஸிமில் ஜமாஅ. எதிலே திருமிதி ரிவாயத்தில் வந்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அலைக்கும் பில் ஜமாஅ நீங்கள் ஜமாஅத்தோட சேர்ந்திரி, வய்யாக்கும் வல் ஃபுர்கா பிரிவினை தன்மையிலே எச்சரிக்கையாக நட, ஃபஇன்ன ஷைத்தான மஅல் வாஹித் ஷைத்தான் தனித்த ஒத்தனோட இருப்பான், வஹுவ மினல் இஸ்னைனி அப்அத் இரண்டு பேராகி விட்டதாலே ஷைத்தான் தூரமாகி விடுவான். மன் அராத பிமஹ்பூஹத்தில் ஜன்னத்தி ஃபல்யல்ஸிமில் ஜமாஅ யார் ஜன்னத்தின் கரு ஜன்னத்தின் நடுலை அடைய ஆசைப்படுறானே அவன் அல் ஜமாஅத்தோட சேர்ந்தவனாக இருக்கட்டும் என்றது ஷேக் நாசருத்தீன் அல்பானி அவருடைய கிதாப் ஜன்னா ஷரஹ் கிதாபு சுன்னா இப்னு அபி ஆசிம் கிதாப் தஹ்ரீஜ் சஹீஹா கருதுற ஹதீஸா இருக்கும் முஹம்மது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அறிவிக்கப்பட்டு வந்தது. சகோதரர்களே, இந்த இடத்துல இமாம் பஹ்பாஹி சொல்லும் சில அடிப்படையான விஷயங்கள். இஸ்லாமிய மார்க்கம் ரசூலுல்லாஹ் காலம் தொடர் ரசூலுல்லாஹ் வஃபாத் வரையும் உஸ்மான் இப்னு அஃபானுடைய கொலை வரையும் உறுதியாக இருந்தது. எந்த பிதத்தும் வரல, இந்த வேறுபாடும் வரல, இந்த குழப்பம் இருக்கல்ல. சஹாபாக்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஒரே அகீதோட ஒரே மன்ஹஜோட, மன்ஹஜ் என்ற என்ன குர்ஆன் விளங்கும் முறைகளில் மாற்று கருத்து இருக்கவில்லை, ஹதீஸ் விளங்கும் முறையிலே மாற்று விளக்கங்கள் கொடுத்ததில்லை என்ற சில தனித்தனி பேச்சல நடந்ததை தவிர அவனோட ஒற்றுமை அந்த உம்மத்தாகவே ஒரு கருத்தில் ஒரு பாதையில் ஒரு திசையில வணக்கங்களா கொள்கைகளா விசைகளா இஸ்லாமிய மார்க்கமா பின்பற்றி எவ்வளவு தூரத்துக்கு என்றால் அன்றைக்கு மார்க்கம் என்றா அதுதான் இருந்தது. அதை தவிர ஒரு கொள்கை மார்க்கம் அல்ல, அதை தவிர ஃபிக்ர் மார்க்கம் அல்ல, அது தவிர விளக்கம் மார்க்கம் அல்ல. அதுக்கு சில அல் அத்தீக் அத்தீக்னா உறுதியானது பழசானது, எங்களோட அடிப்படையான பழசான உறுதியானது தான் அத்தீக் அரபில் சொல்லுவாங்க. வஅலமன்னல் அத்தீக அந்த உறுதியானதை புரிஞ்சுக்கோங்க. என்னது மாகான மின் வஃபாத் ரசூலுல்லாஹி இலா கத்ல் உஸ்மான் இப்னு அஃபான் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் வரையும் உள்ளதும் கத்ல உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வரையும். அதுவரை முனாஃபிகீன்கள் இருந்தாங்க, மஸ்ஜிதுரா குழப்பம் போட்டவங்க இருந்தாங்க, யுத்தங்களை குழப்பம் போட்ட இருந்தாங்க. என்றாலும் அவங்களுக்கு தலை தூக்கேலா, மார்க்கத்தில் ஒரு பிரிவினை உருவாக்கலா, ஷரிச்சு இருக்கல, அவங்களுக்கு ஒரு சத்தமே காட்டேலாத நிலையில தான் இருந்தாங்க. யஹூதிகள் இருந்தாங்க. அவுஸ்வல் ஹஸ்ரஜுடைய கூட்டங்களை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களா வந்தவங்களை சகோதரர்களா சேர்த்து வச்சதை கண்டே வம்புல யஹூதியில அவுஸ்வல் ஹஸ்ரஜ் பங்கு பழி வாங்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏலாம இருந்தது. ஏன் ஏலாம இருந்தது? அந்த சஹாபாக்களுடைய கொள்கையிட தரம் பலம் எவ்வளவு தூரத்துக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு முன்னால் வஃபாத்துக்கு முன்னால் ஜைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு உஸாமா பின் ஜைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு படையோட ரசூல் அனுப்பினது யுத்தத்துக்காக. ரசூலுடைய மரணத்தை வஃபாத்தை செவிமடுத்து திரும்பி வந்தார். ரசூலுடைய வஃபாத்தெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி முதல் வேளை அபூபக்கர் சித்திக் என்ன செஞ்சார்? முழு ஜதீரத்தில் அரபாடி பறந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த ஜகாத்தை இப்ப கொடுக்க அவசியம் இல்லை, ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார், இப்ப அந்த இஸ்லாம் பின்பற்ற தேவையில்லை, இப்படி எல்லாம் சர்ச்சையில் உருவாக்கி முழு ஜதீரத்தில் அரபுல மக்காவை மதீனாவை தவிர
சிலவங்க இஸ்லாத்தை விட்டு திரும்பிட்டாங்க. இப்படி நிலையில ரசூலுல்லாஹ் இந்த படைய யுத்தத்துக்கு அனுப்பினதே அதை திரும்பி சொன்னா நான் அதை அனுப்புறேன். அப்ப அன்னைக்கு சஹாபாக்கள் கேட்டாங்க, இந்த நாட்டுடைய நிலை இப்படி, காலம் இப்படி, நேரம் இப்படி, எல்லாம் இஸ்லாத்துட்டு பிறந்து வந்திருக்க நேரம், நீங்க திருப்பி இந்த உசாமா பின் ஜெய்தா அனுப்ப போறீங்களா? ஜெயித் பின் உசாமா அனுப்ப போறீங்களா? உசாமா பின் ஜெய்தா அனுப்ப போறீங்க. அப்ப என்ன அபூபக்கர் சொன்னா, ரசூலுல்லாஹ் ஆரம்பிச்ச ஒரு வேலையை நான் தடுத்தவனாக ஆக மாட்டேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு ஆரம்பிச்ச ஒரு வேலையை தடுத்தவனாக நான் ஆக மாட்டேன், மாறாக அதை சுமந்தவனாக இருப்பேன். இடத்துல தான் அனுப்பி இந்த படையை கண்டதே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழ்ச்சி செய்ய திட்டப்பட முனாஃபிக்கின் இன்னும் பாய்ந்துட்டாங்க. இந்த நிலையில இப்படி வெளியே என்றால் இவங்க பலமாத்தான் இருக்காங்க, தரமாத்தான் இருக்காங்க, தகுதியாத்தான் இருக்காங்கன்றது தான் அந்த கொதிச்ச அத்தனையும் அடங்கின. ஒவ்வொரு கூட்டமாக புடி என்ற பிடிச்சி அபூபக்கர் அவங்களை திரும்பி இஸ்லாத்துக்கு எடுத்தாங்க. வராதவனால யுத்தத்தின் தீர்ப்பாக தண்டனைகளை கொடுத்தது. சகோதரர்களை, இதுல நாங்க படிக்கிற பாடம் என்ன? நாங்கள் எங்களோட மார்க்க விஷயத்தில் உறுதியா இருந்தாவே ஒரு பெரிய ஆயுதம் அசத்தியத்தை தடுக்க, அது உசும்புறதிலிருந்து தடமாகும். எது நாங்கள் பேச தேவையில்ல, நாங்கள் செயல்பாடாக வாழ்வோம். உண்மையான மார்க்கம் பின்பற்றவனா வாழ்றதே ஆக பெரிய அடி ஷைத்தானுக்கும் எதிரிகள நெஞ்சுகளுக்கும். அது மாதிரி தாக்கம் என்ன ஒன்றில்லை. எப்ப மனிதன் நேர்பாதை விடயத்திலே பலகீனமாகி செயல்பாட்டிலே பொடுபோக்காகிறதே அப்பத்தான் ஷைத்தான் ஆட பார்ப்பான். ஷைத்தான் உசும்ப மாட்டான், சத்தியவாதி தரமாக செயல்பாடோட வாழ்ந்தான். அவனுக்கு தெரியும், உசும்பிட்டோம் எங்களுக்கு வரும், எங்களோட தலையோட பட்டு போகிறதுக்கு வரும். பூனை மாதிரி ஒளிஞ்சு கொண்டு இருப்பான், எங்க நேர காலம் மட்டும் தேடிக்கொண்டு இருப்பான் தன் தளத்துக்கு. இதுதான் பிதத்துவாதியுடைய அடையாளம் எல்லா காலத்திலையும். ஹசுட காலத்தோட மஸ்ஜித் ஆரம்பிச்சவங்களோட கியாமத் வரை நீங்க காணுவீங்க தான் நிலை என்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு உறுதியா இருக்க, சஹாபாக்கள் உறுதியா இருக்க, அன்றைய காலத்தில் இருந்த ஔசதருடைய படை பழி வாங்க வேங்குவானம் கொண்டு செய்யலா அண்ட. அதே மாதிரி பனி குறைதால இருந்த யகூதியலுக்கும் ஒன்று செய்யலா. இந்த எல்லா யகூதியல் தான் வம்போட வெறியோட தாங்கி கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹ்க்கு பின்னால் அபூபக்கர் ஹிலாஃபத், அபூபக்கர் ஹிலாஃபத்துக்கு பின்னால் உமர் இப்னு கத்தாப் ஹிலாஃபத் என்றது ஒரு பரவலான பெரும் பெரிய ஹிலாஃபத்தா மாறிவிட்டது. மாஷா அல்லாஹ் என்று இஸ்லாமிய படைகள் அல் மஅரிபுல் அரபி என்றா ஆப்பிரிக்கா கான்டினென்ட் கடல் வரை சேர்ந்துட்டாங்க, பூமி முடிகிற வரையும் பேச்சு சேர்ந்துட்டாங்க இஸ்லாம பரத்தி. அதுதான் மொரோக்கோன்னு சொல்றோம். அல் மஅரிபுல் அரபி அங்க பேச்சு சேர்ந்து சும்மா இருந்தாங்களா, திருப்பி வசகத்தை சேர்த்து திருப்பினாங்க எங்களுக்கு அந்தலுசுக்கு, ஸ்பெயினுக்கு. எப்படி போனாங்க? முதல் இஸ்லாமிய படை கடல்ல கப்பலை அமைச்சு எடுத்துட்டு போவாங்க. கொண்டு போய்த்து தாரிக் பின் ஜியாத் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு போய்த்து படையை இறக்கினார் அந்தலுஸ்ல. இறக்கிட்டு என்ன செஞ்சா, அத்தனை கப்பலை உடைச்சு போட்டாங்க. ஏன்? எவனும் நாட்டுக்கு திரும்பல, இங்க சில தாயாட்டாங்க. அத்தனை படையை இறக்கினாங்க. அன்ற ஸ்பெயின்ல கால் வச்சது தாரிக் பின் ஜியாத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு உலமா சுன்னாட கோட்டையா மாறினது. அதால இப்னு அப்துல் பர் அல் அந்துலுசி, இப்னு ஹஸம் அல் அந்துலுசி, அன்ற வலாசுல் இப்னு அரபில் அந்துலுசி என்ற அஇம்மத்து சுன்னாக்கு மேல மேல வந்தாங்க. அதுக்கு பின்னால் தான் எப்ப இஸ்லாத்தை பின்பற்றதிலேயும் எடுத்து வைக்கிறதிலேயும் மக்கள் பலகீனமாகினதோ இன்றைக்கு அது ஒரு அந்துலுஸ் அந்த பேரே இல்லாத ஸ்பெயின் என்ற நாட்டில் இருக்கு. எங்களுக்கு பள்ளிகளும் முஸ்லிம்களோட சேவல் அடையாளம் இன்றைக்கு வரை உள்ளது. அப்ப மொரோக்கோ வரை வந்த பாதிக்கு பேச்சு செஞ்சது உமர் கத்தாப் காலத்த ஹிலாஃபத். கீழே எரித்திரிய வரை என்றா சோமாலியோட எல்லைகளை எல்லாம் தாண்டி எரித்திரிய வரை. அதே மாதிரி ஜதீத் மற்ற பக்கம் இந்தியா எல்லை வரை
தாபீந்த காலத்திலேயே கேரளா பகுதியிலே மக்கள் வந்துட்டாங்க, பேகுலிலே மக்கள் வந்துட்டாங்க. பல ஸ்ரீலங்கா தாபீந்த காலத்தில் பயணிகளாக, வியாபாரிகளாக. அன்றைக்கு வியாபாரி என்னவாங்க, அவங்க வியாபாரம் மட்டுமில்ல, மார்க்கத்தை சொல்லல வந்து அடங்கிட்டாங்க. கொஞ்சம் காலம் போக இந்தோனேசியா அடைஞ்சிட்டாங்க, சைனா அடைஞ்சிட்டாங்க, ஜப்பான் அடைஞ்சிட்டாங்க. இப்படி முழு பூமியிலே பரவலாகினது இஸ்லாத்து. அன்று உங்கள் ஹத்தாப் ஹிலாஃபத் காலம் ஹிந்துஸ்தான் எல்லையில இருந்து மார்புல் அரபி மொராக்கோ வரையும், அந்துலூஸ் ஸ்பெயினில் இருந்து எரித்ரியா வரையும் ஒரு நாடாக ஹிலாஃபத்தின் ஆட்சியாக உங்கள் ஹத்தாப் ஆட்சி கொண்டாடினார். இஸ்லாமிய சட்ட ரீதி வரலாறு அவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி கிடையாது அந்த இஸ்லாமிய ஆட்சி மாதிரி. அந்த நேரம் இந்த பகுதிகளில் பல மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. பல மக்கள் இஸ்லாத்துக்கு வர எல்லா பகுதியிலையும் சஹாபாக்களை உலமாக்களாக அனுப்பி பிரச்சாரம் செஞ்சு வளர்ச்சி செய்யறதுல வாய்ப்பாகினதல்ல. இந்த பகுதி பெருசி சுருக்குமா செல்ல மேன்பவர் போதா. அந்த பகுதியில் எந்தெந்த பகுதியிலே சஹாபாக்கள்ல அழைப்பு பணியும் பிரச்சாரத்துக்கும் வாய்ப்பாகவில்லையோ அந்த பகுதிகளை நோக்கினால் இந்த வம்பும் குறையும் இஸ்லாத்துக்கு செய்யறதுக்கு காத்து கொண்டிருந்தவங்க அத அந்த பகுதியை நோக்கினான். எப்படி காத்து கொண்டிருந்தால் ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது ஹஸ்வத்து ஹந்தக்ல அந்த கல்லுகளை உடைக்கும் பொழுது ரசூலோட மோதிரம் கீழே விழுது. இல்லா போன சஹாபாக்களுக்கு கிடைக்கும். யூதர்மாக அதை எடுத்து அப்படியே பாதுகாப்பாக வச்சு கொண்டாங்க. இது நாங்கள் ஒரு காலத்துக்கு பாய்ப்போம். ஏன் ரசூலோட மோதிரம் என்னது? ஒரு கடிதம் எழுதினா அது கீழே முத்திர அடிக்க ரசூலா இருந்து உத்தரவாதம் இருந்து போனது. மோதிரத்தை ஒசக்க வசனம் எழுதிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ், கீழே வசனம் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அதை கவ் பண்ணிருந்து இந்த இங்கு என்ன தமிழ்ல மயில அடிச்சு பேப்பர்கள் அடிச்சு அப்படியே காட்டும். அதில் எல்லாம் முகமது ரசூல் சின்ன. அப்போ அதை ரசூல்லா பாவிப்பார். கடிதம் ரசூல்லா ஒருத்தர்கிட்ட சொல்லி எழுத வச்சு இந்த முத்திரை அடிச்சுட்டு தான் போகும். முழு அரசனுக்கு கடிதம் அனுப்பினே இது ரசூலுக்கு கடிதம் உத்தரவாதம். அப்போ இந்த மோதிரம் இல்லா கூட யஹூதி தூக்குன்னு எடுத்து வச்சுட்டாங்க. இது ஒரு காலத்துக்கு நாங்கள் பார்ப்போம். எதுக்காக? அப்ப ஏமாற்றத்திட திட்டம் இருக்க ஆரம்பத்தில் கல்லணருக்கு களவெடுக்க திட்டம் தெரிஞ்சு சுற்றி அவன் அதை எதிர்பார்த்து இருப்பான அந்த பிளேனோட இருந்தான். ரசூலுல்லாஹ் காலம் போவ, அபூபக்கர் ஹிலாஃபத் போவ, உஸ்மான் ஹிலாஃபத் போவ, அவனுக்கு சான்ஸே கிடையாது. வந்தது காலம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு ஹிலாஃபத். எப்ப பல பகுதிகளில் முஸ்லிம்கள் பரவலாகி புதிய புதிய பகுதியில் இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு சஹாபாக்கள் இல்லாத நிலை இடங்கள்ல யஹூதிகளுடைய பிரச்சார குழுக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அப்துல்லா இப்னு சபா யஹூதி இஸ்லாத்துக்கு வந்து இரவு பகல்ல ஆலிமாகிட்டாங்க. இப்போ இவர் குர்ஆன் விளக்கம் கொடுக்க, ஹதீஸ் விளக்கம் கொடுக்க, கொல்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க சஹாபாக்கள் இருக்கிய பகுதிகள், எந்த பகுதியில் சஹாபா இல்லையோ அந்த பகுதிகள். அப்போ அவருக்கு தவறு செல்வது யாரும் இல்லை. இன்றைக்கும் அதில் அன்றைய காலம் ஒரு பேச்சு சொல்லி அதை படித்து அது அறித்த பேச்சு சேர்ந்த போகதான் மறுத்துப்படுக. அதோடு இவர் எல்லா கூட்டத்தை சேர்ந்து ஆள் செயல்படுத்தார். இப்படி ஆட்களை படைகளில் சஹாபாக்களை பட்டிக்குவான். அதுல முதல் வச்சது என்னதென்றால் ஒரு நேசிப்புல தான் வந்த முனாஃபிகின் ஸ்டைல் என்னது? ஈசா இப்னு மரியம் உலகத்துல பின்னுக்கு வருமென்றால் எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா நபிக்கும் பக்கத்தகமானவர், அவரும் திரும்பி வந்தே தீர்வா என்ற ஒரு வாதத்தை வச்சார். இது ரசூலுல்லாஹ் நேசித்து சரிதானேப்பா புதிய பாடுக்கு அந்த கொள்ளையே கொடுத்தான். என்ன ரசூலுல்லாஹ் திரும்பி வரும் அது அப்படி சொல்ல. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு வசியுல்லா இருக்கு. அது யாரு? அது தாலி. அண்டது குர்ஆன் அவருக்கு தான் இறங்கினது. ஜிப்ரீல் தவறாக முகமது தான் கையில் கொடுத்துட்டு போனேன். இப்படி ஒன்றா போட்டு போட்டு எங்கே இறக்கினது? இஸ்லாத்தை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் போராட வேண்டும். யார்? இப்போ இவங்க தான் இஸ்லாத்தை காப்பாற்ற போகிறேன். அபூபக்கரும் உமர் கத்தாபும் சஹாபாக்கள் சேர்ந்து இஸ்லாத்தை நாசமாக்கிட்டாங்க. தெளிவில்லாமல் செயல்படுறாங்க.
விளக்கம் இல்லாமல் இருந்தா இப்ப இது ஸ்ரீதேவியர் என்ன இஸ்லாத்தை காப்பாற்ற வந்துட்டாரு. இவனுடைய விளக்குறது இதே வழிமுறைத்தான் இன்றைக்கும் நாங்கள் காண்றோம். என்னது? குர்ஆனுக்கு விளக்கமா கருத்துகளா என்று சொல்லி அன்றைய காலம் பின்பற்றணுமா இஸ்லாம் இந்த காலத்தில் பின்பற்றலாம் அன்றதையோட புதிய விளக்கங்கள் புதிய கருத்துகள் என்று சொல்லி சொல்லி அக்கீதாவை மாற்றினான், ஃபிக்ஹை மாற்றினான், மனஜ மாற்றினான். உதாரணத்துக்கு நான் சொல்லுவோம் என்றால் அக்கீதால என்னது? யதுல்லாஹி ஃபௌக ஐதீம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல, அல்லாவின் கை இவங்களோட கைக்கு மேல் என்று சொன்ன என்ன சொன்னாங்க? அது அன்றைக்கு அந்த காட்டபியலுக்கு அப்படி சொன்னாங்க, அதை அப்படி நம்பிட்டு இருந்தாங்க. அதோட அர்த்தம் யதுல்லான அல்லாட பலம். எப்படி கருதுனாங்க சஹாபாக்கள்? அவங்க அந்த காட்டகபி சொன்னதோ நம்பிட்டானல், விலகாமலுக்கே பின்பற்ற நாங்கள் படித்து விலகி வந்திருக்கி நாங்கள் தெளிவாக இதோட அர்த்தங்களை சொல்லிக் கொடுப்போம். இப்படி அஸ்மா சிஃபாத்த பட்டி ஒன்றே எடுத்து அல்லாட எத்தனை பண்புகளையும் பேர்களையும் இவன் விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். இதுல நடந்த என்ன நியாயம்? அல்லாவின் தூதர் வளர்த்து வச்ச சஹாபாக்கள் எல்லாம் கண்மூடித்தனம் போக்காக மார்க்கம் பின்பற்றின கூட்டம். ஒன்றுமே விளக்கம் இல்லாமல் பின்பற்றினாங்க. ஈமானும் புத்தியும் இல்லாமலுக்கு தெளிவும் இல்லாமலுக்கு. அது காரணத்தாக நாங்கள் தெளிவோடு இருக்கோம், விளக்கத்தோடு நாங்கள் இதுக்கு சரியான விளக்கம் வைக்க வேண்டும் என்று ஆரம்பிச்சாங்க. குர்ஆனுக்கு தஃப்சீர் எழுத, விளக்கம் எழுத, கருத்தல் எழுத, அவன் விளக்கமா இந்த விளக்கமான ஒன்றொன்றா ஆரம்பிச்சு குர்ஆன்ல இல்லாதெல்லா பூச்சிலே பூத்தினான் தஃப்சீரின் பேர்ல. அன்று அது அப்படி இருக்க இன்னொரு கூட்டம் வந்தாங்க. இவங்க இந்த குர்ஆனால விளங்கி படித்தவர்கள் என்று சொல்லி அன்றைய காலத்திலே ரசூலா பின்பற்றின மாதிரி நாங்கள் இன்றைக்கு பின்பற்றுறது தகுதியானது இல்லை பூமி. அதில் ஒரு உதாரணம் ரசூலா சொல்லும் என்னது? மஜூஸ், தாடியில விட்டுடுங்கோ, மீசையில கத்துறீங்கோ, மஜூஸுக்கு எதிர்ப்பாருங்கோ, யஹூதிக்கு எதிர்ப்பாரு சொன்னது. ஆம், அன்றைய காலம் தந்த யஹூதிலுக்கு எதிர்ப்பாருங்க, தாடி வளர்க்கு இதுக்கு இருக்கு. இன்றைய காலம் எங்கட காலத்தில் யஹூதியும் தாடி வைக்க சொன்னாங்க, தாடி சேவ் பண்ண எதிர்ப்பாருக்க ஜாமியத்தில் அது ஃபத்வாவாக வெளியே வந்தது. இப்படி காலம் காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பாதைக்கு முரணாக அகீதாவை மாத்தினா, ஃபிக்ஹ மாத்தினா, ஆடையில சொல்லிட்டாங்க. அன்றைய ரசூலை உடுத்த ஆடையில இந்த காலத்தில் உடுக்கல. ரசூல் எங்கட காலத்து வந்திருந்தா அவரும் கோட் ஷூட் அடிச்சு டையெல்லாம் போட்டிருப்பார். இந்த காலத்தில் அடையல்லே அசுடுத்து அவர் அப்படி வாழ்ந்துட்டு போனாங்க. இப்படி எல்லாத்தையும் மாத்தி 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 எங்க கொண்டு இறக்கணும் இஸ்லாத்தை? காலத்துக்கும் நேரத்துக்கும் தேவைமா இஸ்லாம் பேசுறது? ஒரு இஸ்லாத்துடைய அழைப்பு பணியின் ஞானங்களும் புத்திகளும் பில் ஹிக்மதி இலா சபீலி ரப்பிக பில் மௌஇதத்தில் ஹஸனத்தி வல் ஹிக்மன் வாரே இத போட்டான் ஹிக்மா ஞானங்கள். இதை ஞானமாக நல்ல உபதேசத்தோட அல்லாட மார்க்கத்துக்கு அழைப்பணியை நீ சும்மா நல்லா சொன்ன. இன்னும் ஞானங்களோட ஹிக்மத்தில் ஹிக்மத் என்ன? தெளிவான விளக்கோட முதல் ஹிக்மத் ரசூலுடைய ஹிக்மத்தை சொன்னாதான். இது தூக்கி இவன் ஹிக்மத்தை போட்டான். போட்டு மார்க்கத்தில் முழுசா மாற்றம் கொண்டு இது ஆகினா இஹ்வான் முஸ்லிமீன் மன்ஹஜ், முஅத்தஸிலியாட மன்ஹஜ் அண்ட் எல்லா பெருமை. இப்படி காலம் போக உலமாக்கள் சுன்னாவை தலை தூக்கி எடுத்து காட்டி பின்பற்ற அடிச்சோடு எடுத்து வைத்த உடனே இன்னொரு கூட்டம் முன் வந்தாங்க. ஓ இல்லை, நாங்கள் சுன்னாவைத்தான் பின்பற்றிருக்கி, அது இப்படி எல்லாம் நாங்கள் அப்படி மாற்றலை, ஆடையிலையும் தாடியிலையும் எல்லா சுன்னத்துக்கு ஆதரவாக வந்துட்டு எங்கே வச்சாங்க கையை? குர்ஆன் ஆயத் விளக்கங்கள்லையும் வேறுபாடு மசாயில்லையும் எங்களுக்கு வேறுபாடான உலமாக்களோட கருத்தில் நாங்கள் தாங்கி கொண்டு சரி கொண்டெடுத்தாலும் தவறல்ல அன்று வச்சாங்க. இஹ்திலாஃபி உம்மத்தி ரஹிமா, உம்மத்தின் வேறுபாடு ஒரு ஆறல் அண்டு மதபலை பின்பற்றது ஒரு மார்க்கமாக்கி வைத்தாங்க. எவ்வளவு தூரத்துக்கு என்றால் மதப் பின்பற்றவங்க கடமையாக்கினான். அது பெரும் சஹாபாக்கள் எதிர்ப்பாக இருந்தாலும் இதுதான் கடமை என்று சொல்லி யாருக்கும் அனுமதி இல்லை சஹாபாக்கள் வழியாக போகட்டுக்கண்டதை எழுதினாங்க. இப்படி காலம் போக அதுக்கும் அடியாக தடையாக சுன்னாட உலமாக்கள் எடுத்து காட்டி வழி காட்டி இது தவறு, ரசூலுடைய பாதை நெருக்கேடும் முடிவாக குர்ஆன் சுன்னா சஹாபா வழிமுறை பின்பற்றேன், மாஅன அலைஹி வஸாபி, நானும் சஹாபாக்கள் பாதை உள்ளதா என்றது பிரச்சாரம். அல்லாவின் அகலோடை இஸ்லாத்தை படித்து தெளிவாக வந்த ஹதீஸ் அறிஞர்களோட பட்டி பட்டியாக தொடரமாக நிலையிலே
உம்மத் உணர்ந்து விட்டது, மான அலைஹி அஸ்ஹாபிக்கு தான் திரும்ப வேண்டும். இதாகின என்கிற காலங்களில் ஆரம்பித்த அலைப்பணி ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது அப்துல் வஹாப் தொடர், அவர் ஹதீஸு ஹிந்து உலமாக்கள் தொடர், எமல்லஷ் முகமது பின் ஷேகானுடைய அலைப்பணி தொடர், அண்ட ஷேக் நாசருத்தீன் அல்பானி, ஷேக் முகுல் பின் ஹாதில் வாதி, ஷேக் அப்துல் அஜீஸ் பின் பாஸ், ஷேக் இப்னு உஸைமீன் என்ற உலமாக்கள் எடுத்து வைத்தாங்க. அலைஹி அஸ்ஹாபி ரீதியாக தான் மார்க்கம் அடித்து செயல்பட வேண்டும். அதில் எக்கச்சக்கமான ஏனி உலமாக்கள பங்கள் உள்ளது. அண்டப்படியில் இப்படி பார்க்க இப்ப பித்அத் சும்முதானா இப்ப இன்னும் தலை தூக்கி வந்தாங்க. ஓ, அக்கீதால நாங்கள் சலஃபிகளாக இருக்க வேண்டும், உறுதியாக பின்பற்ற இந்த ஃபிக்ஹ்ல பரவாயில்லை, எதிர் சரி உலமாக்களோட கருத்தில் நாங்கள் பின்பற்ற முடியும் என்று எத்தனையோ ஹதீஸுக்கு முரணாக, எத்தனையோ நபி வழிக்கு முரணாக, எத்தனையோ மதப் கருத்தலை மார்க்கமுள்ள வழிமுறையாக அமைச்சு வைத்தாங்க. ஃபிக்ஹ் மசாயிலை நாங்கள் எங்களுள்ளே நாங்கள் மன்னிச்சு கொள்கிறோம், அக்கீதால மட்டும் உறுதியளிப்போம் என்று எதை பொதுவாக ஹசல் பன்னா வழிகேடரான பாதையோ அமைச்சா எங்களுள்ள வேறுபாடை நாங்கள் எங்களுள்ள வச்சுக்கொள்வோம். நாங்கள் எதுக்கு நாங்கள் ஒன்றாக விலகு அதில் ஒற்றுமை இருப்போம், வேறுபாடாக பின்பற்றுவோம் என்று கொடுத்த உசூல அக்கீதால மட்டும் நாங்கள் உறுதியாக இருப்போம், ஃபிக்ஹ்ல வேண்டியமாய் வேறுபாடாகுவோம் என்று வாசலை தொடங்கிட்டாங்க. இன்னும் وإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول إن كنتم تؤمنون بالله واليوم الآخر ذلك خير وأحسن تأويلا. الله சொன்னதை முழுசா அடக்கலாம். நீங்கள் வேறுபாடாக நின்றால் ஃபர்து இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹ் ரசூலுக்கு திரும்பி இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், நிச்சயம் அல்லாஹ் யௌமில் ஆஹிர் நம்புகின்றால் ذلك خير தஅலா வ அஹ்ஸன தஅவீல, விளக்கத்தின் சிறப்பு அகீதால மட்டுமல்ல முழு மார்க்கத்தில். அந்த படியில மசாயில்களையும் மன்ஹஜ்லையும் எடுத்து வைக்கிறதுல தொடரமா அஹ்லுல் ஹதீஸி வல சுன உலமாக்கள் எடுத்து திருப்புறாங்க. அல அம்ருல் அதீக், அந்த உறுதியான நிலை. எந்த நிலை? உஸ்மான் இப்னு அஃபான் கத்லுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் சஹாபா வஃபாத் சஹாபாக்கள் இருந்த வழிமுறையானத்துக்கு திருப்புறத்துக்கு மாகான் அலைஹின் நபி வஸ்ஹாப, நபி சஹாபா பாதைக்கின்ற அஹ்லுல் ஹதீஸ் உலமாக்கள் போராடுறாங்க. இது ஒரு சுருக்கமான மன்ஹஜின் பாதையின் விளக்கம். இது தான் அம்ருல் அதீக் என்று அப்ப ஆரம்பிச்சத திருப்பி இன்றைய காலம் வரையும் இதுக்கு போராட்டம் நடக்கும். இந்த அம்ருல் அதீக்கு மௌனா போற வழிமுறைகள் தான் எங்களை பிரித்து வச்சது. அம்ருல் அதீக் என்றதுக்கு திரும்பினா பிரிவினை இல்லை, வேறுபாடு இல்லை, குழப்பம் இல்லை, சுத்தமான மார்க்கம். எப்ப அந்த அம்ருல் அதீக்ல இருந்து மக்கள் மார்க்கத்தை விட்டாங்களே அந்த பாதையை, وكان قتله اول الفرقه، முதலாவது பிரிவினை என்னது? உஸ்மான் இப்னு அஃபானை கொலை செஞ்சு. இஸ்லாமிய மார்க்கம் தலை தூக்கி தெளிவாக ஒற்றுமையாக வந்து வளர்ந்து கொண்டிருந்த ஹிலாஃபத் ரீதியாக பூமியில பரவலான முதல் பேர்பாடு எங்க வச்சது? அவரோட கத்லுக்கு. அது திட்டம் போட்டாங்க யாரு? முழு முனாஃபிகீனல் யூதர் படைகள். அதே மாதிரி அவ்வலில் இஹ்திலாஃப், இந்த இஹ்திலாஃபும் இந்த ஃபுர்காவும் உம்மத்துல் முஸ்லிம்ல முஸ்லிம்கள் நடுவில், சஹாபாக்கள் நடுவில். சஹாபாக்களுக்கு இதில் பிரிவினை உருவாகல, வேறுபாடாக அல்ல, அவங்க தெளிவாக இருந்தாங்க. அன்றாலும் முஸ்லிம் பொதுமகனாகினவன்ல நடந்தது. ஃபதஹாரபத்தில் உம்ம, உம்மத் இதில் யுத்தங்களாக சண்டை குழப்பங்களாக உருவாகி, வத்தஃபரகத் பிரிஞ்சது, வத்தபஅத் தமஅ அதோடு அவங்களுக்கு ஆசைகள் வந்தது. துன்யா ஆசைகள், ஆட்சி ஆசைகள், பதவி ஆசைகள், அதிகாரம், வலஹ்வா இச்சைகள். அண்டா அல் குர்ஆன் வ சுன்னா பாதை தவிரையான விளக்கங்கள் எதெல்லாம் அவன் தரமான கருது அதெல்லாம் இச்சைகள், அதெல்லாம் இச்சைகள் அதில் வந்தது. வல் மீல இல துன்யா, அது துன்யாவுக்கு ஷார்ப்பாக பேசுகிற போக்கு. துன்யால நாங்கள் எங்களை காப்பாற்ற, துன்யால எங்களை நாங்கள் எடுத்து வைக்க என்று ஒரு புதிய சூழண்டு கிட்டத்தில் எங்கட ஒரு சகோதரர் எடுத்து வைத்தார். அவர் அறியாமலுக்கு தான் சொல்லிட்டார். அல்ஹம்துலில்லாஹ் உபதேசம் அமைச்சு அவர் ஏற்றுக்கொண்டார். அது என்னதென்றால் பரவலாக சொல்லுவாங்க, சுன்னாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் சுன்னாவை பிரச்சாரம் செய்கிற வரை காப்பாற்று என்று ஒரு உசூலை வச்சு கொஞ்சம் தடமாக ஆரம்பித்தாங்க சகோதரர்.
இந்த எந்த குத்துபுல் உசூல்லையும் இல்லை, மன்ஹஜ்லையும் இல்லை, அகீதாலையும் இல்லை, குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை. இது பயங்கரமான ஆள் கண்மூடித்தனம் பின்பற்றத்துல ஒரு நஞ்சு. சுன்னாவை காப்பாற்றுறதுக்கு சுன்னா பிரச்சாரம் செஞ்ச காப்பாற்றினத்தால சுன்னா காப்பாற்றாது. சுன்னாவை காப்பாற்றுறது அதுக்கு சனதுகள் இருக்கு. அந்த சனது அதுக்கு போதுமானதை காப்பாற்ற. எவ்வளவு பெரிய அறிஞர் பேசி விளக்கம் கொடுத்தாலும் அவருக்கு பின்னால தொடர்பு என்னது இருக்கிறது? சனது தான். இந்த ஹாதத்தின் அல் இஸ்னாத் லவுல இஸ்னாத் லகால மன் ஷாஅ மா ஷாஅ ஃபன்துரு பிமன் தஅخذு தீனக்கும் என்று அஹ்மத் இப்னு சீரீன் உலமாக்கள் சொன்ன உசூல் அடிப்படையாக இருக்கு. அதுல குர்ஆன் தலீல் அதுன ஹாத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிகீன். உன்னுடைய ஆதாரங்களை கொண்டு நீ உண்மையாளர் சனத் ஆதாரங்களே தானே சனத். அந்த படியிலை சனதாக மார்க்கத்தை பார்க்கிறது, அதை நியமிச்சு விளங்குறது குர்ஆன் சொன்ன உண்மை. தகவலை கொண்டு அதை விசாரணை செய், இது சனத். இதெல்லாம் குர்ஆன் இருக்க சட்டங்கள். அந்த படியிலை அலா சஅலு ஹீனமா ஜஹிலு என்று ரசூல் சொன்ன ஹதீஸ் புகாரில அவர்கள் கேள்வி கேட்கவில்லை அறியாது. இதெல்லாம் சனதாதாக இருக்கு. அந்த படியில சனதாக மார்க்கத்தை பார்க்கிறது. கிதாபுல்லால சொல்லிப்பட்ட சட்டம், ஹதீசு நபியிலே ரசூல் ஏவின சட்டம். சனதை சனது மார்க்கத்தை காப்பாற்றும். படித்தவனாக விளங்கினவாக சனதை எடுத்து வச்சு விளக்கம் கொடுக்கிறது யாரா இருப்பானே அவன்கிட்ட மார்க்கத்தை நிதி. அதான் தகுதினாக்கும். யார்கிட்ட நீ மார்க்கத்தை பார்த்துடு, யார்கிட்ட நீ மார்க்கத்தை பார்த்துட்டு அவன் சனத்தோட வைக்கிறானா, ஆதாரத்தோட வைக்கிறானா, அப்ப விட்டுடு. தவிர அவனை காப்பாற்ற தேவையில்லை. ஏன் குல்லு யூஹது மின் கௌலி விரத்தில சாஹிபாதல் கபர் அன்றைக்கு இமாம் மாலிக் சொல்லிட்டான். எவன் பேச்சு எடுத்துப்படும் தடுத்துவிடும் இந்த கபரின் சொந்த காரணத்தை. சோதர்களே, மனிதனாகின நாங்க உலமாக்கல்ல இருந்து எல்லாருமே குல்லு பனி ஆதமின் ஹத்தா ஹைருல் ஹத்தா இன தவ்வாபின். ஆதம் எல்லா மகனும் தவறு செய்வன் சிறப்பானவன் தௌபா செஞ்சவன். என்னப்படிட அவன் மனிதனாகினதுல அவனை எங்களுக்கு உத்தரவாதமா மார்க்கத்துக்கு வைக்கலாம். அவன் தவறு செய்வான். அவன் தவிர அவன் தௌபாக எல்லா கிட்ட மன்னிச்சு அல்லா அவனுக்கு கொடுக்க கூலி அது அல்லாவுக்கும் அவனுக்கும் நடுவில். அவன் சொல்றது இருக்கே, இதை சொல்றதே அது மார்க்க ரீதியா சனத் ரீதியா சொல்றதுன்னா அது அவனுக்கல்ல, உலகத்துக்கு மக்களுக்கு. அதை காப்பாற்று, அதை பிரச்சாரம் செய். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னா? தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. பிர்ருக்கும் தக்வாக்கும் உதவியாளரி. பிறண்டா நல்ல விடயங்கள், தக்வா நல்ல பயபக்தி, அதுக்கு உதவியாளரி. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். பாவத்துக்கும் எதிர்ப்பு தன்மைக்கும் உதவியாளராக இருக்க வேணாம். இத சுமந்தவனோ தக்வா சுமந்தவனுக்கு உதவியாளர் இருக்க சொல்லல. இல்ல பிரிவினை செய்கிறவனோ அல்லது பாவத்துக்கு சுமந்தவனுக்கு அல்ல பேச்சு, செயலுக்கு பேச்சு. இது சத்திய செயலாக இருக்கிறதே அல் பிர்ரும் வத்தக்வா, அதுக்கு ஆதரவாக இருக்க முஸ்லிம்களோட கடமை அல்லவினப்படி. எது அசத்திய சேவைகளா இருக்கிறதே அல் உத்வானி வல் இஸ்ம், எதிர்ப்பு தன்மைகளும் பாவங்களும், அதுக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாஹ் முன்னாலே உனக்கு அனுமதி இல்லை, தடுத்திருக்கணும். அந்த படியில நாம செயல்படுறது எங்கட கடமை. அந்த வழிமுறையில இஸ்லாமிய உம்மத் ஒரு காலமும் அழைப்பாளர்களை தூக்கி வைக்கிற பாதை ஒன்று வைக்கவில்லை, ரசூலுல்லாஹ்வை தவிர. லியன்னஹுல் மஅசூம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்தான் பாவம் இல்லாதவர். செஞ்சு பாவம் நடந்தாலும் உடனே வஹி திருத்தல். அவர் தவிர யாருக்கும் அந்த திருத்தல் நடக்கிறது, அவனே தேடி புரிந்து திருத்தல். சஹாபாக்களோட சிறப்புகளாக ரசூல் ஸல்லம் பாடம் பாடமாக போட்டது புகாரி முஸ்லிம்ல ஃபதாயிலு ஸஹாபான்னு கிட்டத்தட்ட சிறப்புகள். அவங்களோட மதிப்பை கொடுக்க, அவங்களோட அந்தஸ்தை விலகு, அவங்கள கண்மூடித்தனமா பின்பற்றி ஆதாரமாக்கல. சஹாபா காலத்திலே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தவத்து ஹஜ்ஜ பற்றி கடமை என்று சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க?
ஆனால் அபூபக்கர் செஞ்சாரே, உமர் செஞ்சாரே. அப்ப என்ன இப்னு அப்பாஸ் சொன்னது? அகூலக்கும் கால அல்லாஹி வ கால ரசூல் தகூலி கால அபூ பக்ர் வ உமர் அக்ஷா யும்தர அஹ்ஜாரன் மினஸ் ஸமாஇ லக்கும். இப்னு அபீ ஷைபா ரிவாயத்துல சஹீஹா வந்து, நான் உனக்கு சொல்றேன் அல்லாஹ் சொன்னது ரசூல் சொன்னது, நீ எனக்கு வந்து அபூபக்கர் உமர் சொல்றியா? நான் பயப்படுறேன் வானத்திலிருந்து கல்லுகள் மலையா அறியும். அப்ப அந்த அபூபக்கர் உமருக்கே இடம் இல்லை ஆதாரத்துக்கு முன்னால வச்சு பேசுறதுக்கு, பூமியில யாருக்கு இருக்க இடம்? அன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சஹாபாக்கள்ல அபூபக்கர் உமரை அவங்க மதிக்காதவங்களை சிறப்பா மதிச்சாங்க, அவனோட அந்தஸ்து தரமா அடைஞ்சாங்க. எவ்வளவு தூரத்துக்கு கண்டால் அதிகமானவங்க அந்த அவங்களுடைய நேசிப்புக்காக அவங்களோட குழந்தைகளுக்கு அதே பேரல் வச்சாங்க. அபூபக்கர் என்றும் உமர் என்றும் அலி என்றும் திரும்பி திரும்பி வைக்க நீங்க காண்றீங்க. அவ்வளோ நேசிப்போட மதிப்போ நடந்ததை தவிர அவங்கள ஆதாரமாக சுமந்தாடல்ல. மார்க்கத்தில் அபூபக்கர் செஞ்சாரே என்று ஒரு நாளும் ஆதாரமாக அல்ல, உலகத்தை செஞ்சாரே ஆதாரமாக அல்ல. மாறாக அல் குர்ஆன் வ சுன்னாவை மீறத்து எவனுக்கும் இடம் கொடுக்க. ஏன் மார்க்கம் என்றால் ஆதாரம் குர்ஆன். எப்ப நாங்க மக்கள் ஆதாரமாக்க போனோமே என்ன நடந்த? குர்ஆன் சுன்னா எங்கட கண்ணால மறைச்சிட்ட. நாங்க பின்பற்றது அல்லாஹ் ரசூல் இல்ல, மனிதனை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே பிரியோ ஷேக் அப்பா, அவன் நல்ல பக்தி உள்ளவர் அப்பா, அவ்வளவு மனப்பாடம் அது இது இது இருக்கும் இல்லை நடந்ததுக்கு. அந்த மனிதன் பின்பற்றத்துக்குள்ள அல்லாஹ் நியமிச்சொத்தரா இல்லை. அல்லாஹ்வை பின்பற்றது நியமிச்ச யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான். அது சஹாபாக்கள் உறுதியா தெரிஞ்சு, சஹாபாக்கள் காலத்தில் அபூபக்கர் இருக்கல்ல எவ்வளவு மனப்பாடமாக்கினவர், சஹாபா நடுவில் அபூபக்கர் இருக்கல்ல அவ்வளவு தரமான பக்தி உள்ளவர், சஹாபா நடுவில் ஹத்தாப் இருக்கிற அவ்வளவு தரமானவர், உஸ்மான் இவங்களோட சிறப்புகளே ரசூலுல்லாஹ் ஓதி காட்டியும் அவ்வளவு தரப்பாக புகழ்ந்து பட்டும் அவங்கள ஆதாரமாக சஹாபாக்கள் சுமக்கவில்லை. சிறப்பை நாங்களும் சொல்லுவோம், இன்றைக்கு கூடமான சிறப்பை பேசுவோம், புகழ்வோம் எல்லாம். என்றாலும் மார்க்கத்தில் ஒரு அதிகாரம் உள்ளதாக குர்ஆனுக்கு மாறாவும் பேச தகுதி, சுன்னாவை தட்டி பேச தகுதி. அதுக்கு மோகனா கருத்து சொன்ன ஷேர் சொல்லிட்டாரே, ஷேர் தவறு செய்ய மாட்டா, பார்க்கறவங்கள சொல்லிட மாட்டா என்ற கருத்து இஸ்லாம்ல கிடையாது. இதுதான் அஹ்லுல் ஹதீஸ் வல் அஸருக்கும் ஏனைய அஹ்லுல் அஹ்வா வல் பித்அக்கும் உள்ள வேறுபாடு. அன்றையிலே ரசூலுல்லாஹ் காலம் தொடரமாக சஹாபாக்கள் வழிமுறையாக மார்க்கத்தை தரமா அப்படி பின்பற்றின சொல்லி எந்த முனாஃபிக் வந்து எந்த ஆட்டம் காட்டினாலும் அவங்கள உசுப்பேடப்பான். யார் உசுப்பிப்பட்ட? இந்த மார்க்கத்தில் இந்த பலமான பின்பற்ற மக்களாக பலகீனமான படைகளை மட்டும்தான். இதுகளாகத்தான் எல்லா ஃபித்னாக்களும் பிரச்சனைகளும் மார்க்கத்தில் ஆரம்பிச்சு. இப்னு அஃபான் வரையும் அப்துல்லா பின் சபாட சூழ்ச்சி திட்டங்களாக இந்த முஸ்லிம்களை பாவிச்சாங்க. அந்த கத்தல் தான் இவர்கள் நடுவில் முஸ்லிம்கள் நடுவில் பிரிவினை உருவாக்கினார். சஹாபாக்கள் பிரிவினை உருவாகல், வேறுபாடு உருவாகல். உம்மத்துடைய யுத்தமும் அதெல்லாம் நடந்து இந்த அஹ்லுல் அஹ்வா வல் பித்அ. فليس لأحد رخصة في شيء أحدثه مما لم يكن عليه أصحاب محمد رسول الله صلى الله عليه وسلم. எவனுக்கும் எந்த அனுமதியும் இல்லை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் செய்யாத மார்க்கத்தில் ஒன்றை உருவாக்கி விட்டான் என்றார். இன்னைக்கு அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் சஹாபா செய்யாத ஒன்றுதுமா நல்லா தான் இருக்கிறேன் எடுத்து வளர்த்துடுவான். அதை செஞ்சு கொணப்பேத்து குப்பையில் இறக்கி அழிவு வரகாட்டி அவனுக்கு விளங்கினதே இல்லைப்ப நான் வழிகேட்டில் தொத்தி கொண்டு ஆட்டுறேன். விலகின பின்ன என்னது? அந்த காட்டுள்ள காட்டுற மாதிரி ஒத்தன் போறான், அவனுக்கு பின்னால ஒரு படையே கண்மூடித்தனமா போகுது. யாரோ பின்னுக்கு இருந்து குரோட்றான், எங்கப்பா போறீங்க பாதை பிள்ளைன்னு. அவன் முன்னுக்கு இருக்க பார்க்க எல்லாரும் தானே வாரே, நான் பிள்ளையாகின எல்லாரும் பிள்ளையாக இல்லவே என்று தொடர்பா போறான். பின்னுக்கு இருக்கிற தலைவர் நேர போக தானே அது பிள்ளையாண்டு அவர் பிள்ளையாக எல்லாம் காட்டி எல்லாமே அவை குளிக்கு போய்த்து கொடு. அது மாதிரித்தான் நிலை.
மைக் போட்டு இல்லையா அதுக்கு இந்த வைங்க. ஏ لا إله إلا الله. மார்க்க விஷயத்திலே கருத்துகள் என்று சொல்லி விளக்கங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு படிக்கணும் அவனுக்கு தேவையானது உருவாக்குவதை இன்றைக்கு ஒரு அழைப்பு பணியின் பங்காகிவிட்டு வந்தவனெல்லாம் புதிய காத்து காட்டாதை தவிர எப்படிங்கிற மார்க்கம் இருந்துட்டு காட்ட அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும். நான் தேடி பிடிச்சதுண்டு, நான் விளங்கினதுண்டு, ஏண்ட ஆராய்ச்சி உண்டு, ஏண்ட விளக்கம் என்று சொல்லி சொல்லி படைகளை உருவாக்கி விதத்திலே வளர்த்த தவிர எங்களுக்கு எங்களோட மார்க்கத்தில் எது ரசூலுல்லாஹ் சஹாபா செஞ்சதுன்றதை திருப்பி வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன் அவ்வாறு படித்தா தான் அவ்வாறு அடையும். அந்த பாதையிலே அந்த படிப்பு இல்லை, அந்த வழிமுறையில் எப்படி அதை அடையலும்? அந்த படியில் புதுசாக உருவாகுது. அது அவ்வாறு புதுசாக உருவாக விடயத்துக்கு யாருக்கும் நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது என்று இமாம் பர்பஹாரி சொல்றார். أو يكون رجل يدعو إلى شيء أحدثه من قبله أو من قبل رجل من أهل البدع. அல்லவா ஒரு மனிதன் அவனுடைய விளக்கம் ரீதியாக உருவாக்குறதுண்டோ அல்லது இன்னமொரு அஹ்லுல் பிதஅ மனிதன் விளக்கமாக உருவாக்குறதுண்டை சுமப்பான் என்றால் ஃபஹுவ கமன் அஹதஸஹு, அவனும் அதை புதுசாக உருவாக்கினவன் மாதிரித்தான். ஃபமன் தஅம ذلك أو قال به, அதை கருதுவானோ அல்லது அதை சொல்லுவானோ ஃபகத் ரத்த சுன்னாவை மறுத்துட்டான். وخالف الحق والجماعة, الجماعத்தையும் சத்தியத்துக்கு முரணாக நடந்துட்டான். وأباح البدع, பிதஅத்துக்கு அனுமதி கொடுத்து விட்டான். وهو أضر على هذه الأمة من إبليس, அவன் இந்த உம்மத்துக்கு இப்லீஸுக்கும் பார்க்க பாதிப்புள்ளவன். இமாம் பர்பஹாரி எடுத்து வைக்கிறான். யாரெல்லாம் சலஃபி பாதையை நாங்கள் பின்பற்றோம் என்று சொல்லிக்கொண்டு, சலஃபி முறைத்தான் நாங்களும் தானே என்று சொல்லிக்கொண்டு சலஃபி பாதை பின்பற்றான் இல்லை என்றான், இவன் என்ன செய்கிறான்? அவன் சொல்றதுக்கு சலஃபி, செய்யறதுக்கு ஹலஃபி. அப்ப யாரை மாற்றான்? முழு உம்மத்தை மாற்றான். அவன் சொன்னா சலஃபி பாதத்தை சத்தியம், அப்படித்தான் நாங்கள் இருக்க வேண்டும், தன்னே தானே அப்படி வச்சுக்கொள்கிறான் இல்லை. அப்ப அவன் அசத்தியவாதி என்று அவன் சொல்லாமலுக்கு சொல்றான். இப்படியான ஒரு அழைப்பாளரை நம்ம உதவியாளராக இருக்கிறது இஸ்லாம் அனுமதிப்படுமா? இல்ல அல்லாஹ் தடுத்ததா? இது பிரிவினை. இதுதான் வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்துக்கும் பிரிவினைக்கு நீ உதவியாளராக இருக்க வேண்டாம். எங்கள் பலத்துறை மண்ணிலை சலஃபி அழைப்பு பணியோடைய நாங்களும் தான் சலஃபி அழைப்பு பணி என்று சொல்லிக்கொண்டு ஆடும் அஷ்ரஃப் அலி மௌலவி அல்லது இந்த பகுதியில் உள்ள ஃபௌமி மௌலவி அல்லது தம்மாஜுல்லா சகோதரமார் அனைத்தும் என்ன சொல்லுங்க? சலஃபி பாதை தான் சரி, அதில் தான் இருக்க வேண்டும். சரி சொல்கிறாங்க, அவங்க சலஃபி பாதை இல்லையா? அவனோட என்னவா சலஃபி பாதையில் இல்லை? முதலாவது அழைப்பு பணி சுமக்க சலஃபி பாதையின் உசூல் என்ன? உலமாக்கள் சிஃபாரிஷ் ரீதியாக உள்ளவன் தான் அழைப்பணி சுமக்க வேணும், இல்லவன் சுமக்க சொல்லும். ஏன்னா அதுக்கு பாதிக்கும். அப்போ அது அவன் அந்த செலவை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அவன் செலவி பாதத்தை சரியான என்றால் ஏன் அவன் அந்த சிஃபாரிஷ் இல்லாமல் இது செய்கிறான்? என்ன கருதுகிறான்? எவ்வளவு தூரத்துக்கு என்றால் அஷ்ரஃப் அலி மௌலவியுடைய ரெக்கார்டே இருக்கு எங்கள்கிட்ட. இந்த அழைப்பு பணி எல்லாம் சுமக்கிறதுக்கு அவரே சொல்றார், நாங்க தகுதி இல்லை, அவர் தகுதி இல்லை என்று, எங்களுக்கு சிஃபாரிஷ் இல்லை, அவரே வாயால சொல்றார். அப்ப ஒரு உம்மத்துடைய நேர் பாதையில வந்த மக்களை பிரிவினை செஞ்சு தனி பள்ளி ஒன்று எழுப்பட்டி ஜமாத்தை பிரிச்சு பெருநாள் துளியை பிரிக்கினைக்கு எல்லாத்துக்கும் கொடி காட்டி ஆட்டி பிரச்சாரத்தை சுமக்க காரணம் என்ன? என்ன காரணம்?
எங்கட மனதில் பிழை கண்டா, குர்ஆன் சுன்னத்துக்கு முரண் கண்டா, சலஃபி பாதைக்கு முரண் கண்டா ஒன்றும் காட்டேல அவருக்கு என்ன காட்டேலும் எனக்கு பிடிக்கல. அப்போ பிடிச்சவனும் பிடிக்காதவன் எல்லாம் பிரிஞ்சுக்கிட்டு போயிடுமா? சலஃபி பாதை சரியன்னா அவரே பேத்து ஷேக் முகமது பின் அப்துல் வஹாப்ட கேட்ட கேள்வி சலஃபி பாதைக்கு அழைப்பு பணியாக சுமந்து செய்யும் சகோதரர் யஹ்யா சுன்னியை பற்றி அவரே பதில் கொடுத்தார். எல்லாரும் அவரோட சேர்ந்துறீங்கோ, ஒத்துழைப்பறீங்கோ, பிரிய வேணும். கொடுந்தவரே முதலாவது பிரித்து பள்ளியை கட்டி பிறநாளையம் பிரித்து மக்களை பிரிவினையாக்கி கொடி வளர்த்து கொண்டு இருக்கிறான். இப்போ நாங்கள் கேட்குறேன், இவங்கெல்லாம் தெரியாமலுக்கு செய்கிறவங்களா? இது யாரு ஒரு சலஃபுடைய பாதையை சரியென்று கண்டு அவனாகவே உருவாக்கும் ஒரு விடயத்தை உருவாக்கினதுக்கு அனுமதி இல்லை. அவன் அவ்வாறு செய்கிறான் என்றால் அவன் ஒரு பிதத்துவாதித்தான். அதுக்கு போக அவன் இல்லப்பா அவரும் நாங்கள் சொல்ல மாதிரி தானே சொல்ல, அவரும் மஸ்ஜித் சுன்னா முஹம்மதின் அழைப்பு சொல்ல, இந்த பொதுமகன் யூகத்தில் ஆடுற அது அவனே மயக்க இவனே மயக்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாத் பாதைகளும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத் உசூல்களும் நாம் சரி காண்கிறோம் என்றால் முதலாவது நான் அதை செயல்படுறவனாக இருக்க வேண்டும். அதை சரியாக கருதிட்டு அதை செயல்படுறதுல தயங்கும் பொழுது தலைப்பாக சலஃபி அழைப்பு பண்ணி என்று போஸ்டர் போட்டாலும் உரை செல்வதற்கு சக்தி வராது. அது உண்மைத்தான். என் போஸ்டர் போடலும் என்னத்தை சொல்ல, நீ அவ்வாறான வகையில் நிறுத்திப்படும். புதுனம் அல்ல. தந்த கிட்ட காலத்தில் இந்த வீதிகளில் தான் சலஃபி அழைப்பணி தலைப்பாக அஷ்ரஃப் அலிக்கு போஸ்டர் போட்டாங்க. எனக்கு உரை நடக்கல. நான் கேட்குறேன், நீ என்னமா நடக்கல? நெஞ்சு குத்துதே. சலஃபி பணியை சொன்னால் முதல் நோண்டியாக யாரு? அவரை தான். நாங்கள் கேட்குறேன், என்ன காரணம் இந்த சலஃபி அழைப்பு பணியை தெரிஞ்சு கொண்டு விளங்கி கொண்டு இதுக்கு எதிர்ப்பாக நடந்து பிரிவினை செய்யறது என்ன அவசியம்? என்ன கண்டீங்க? என்ன அவசியமாக இந்த பிரிவினை அவசியமாகினது? மக்களை குழப்புவது அவசியமாகினதா? இல்ல பிதத்துவாதிகளுக்கு சந்தோஷமாக்கிறதுக்கு சலஃபிகளை செரிச்சு வைக்கிறது கடமையாகினதா? என்ற இதில் எங்கள் பொதுமகனும் இதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அவங்கெல்லாம் நாங்களும் சலஃபி செல்களோட தான் இருக்கோம் என்று ஆடிக்கொண்டு போகே இவங்களும் அந்த பாவத்துக்கு ஆளாகுவாங்க. ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லிவிட்டான், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்துக்கும் எதிர்ப்புத்தனுக்கு உதவியாளராக இருக்க வேண்டாம். யாரெல்லாம் அஷ்ரஃப் அலி அழைப்பு பணிக்கு சம்பந்தமாக உதவியாளராக இருக்கிறானே அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆன் வசனுக்கு முரணாக நடக்கிறான். எந்த குர்ஆன் வசனத்துக்கு? வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான் என்றதை நாங்கள் திட்ட தெளிவாக பேரோடு அட்ரஸோடு எடுத்து வைக்கிறோம். எங்கள் மக்கள்கள் நேர்வழிக்கு ஆளாகி சத்தியத்திலே ஒற்றுமையாகி அசத்தியத்தை தட்டு அல் ஜமாஅத்துடைய பலத்தை உறுதியாக்கி எங்களோட ஊரில் எங்களோட எதிர்காலம் குழந்தைகளுக்கு மார்க்கம் பின்பற்ற பாதையை தெளிவாக்கி வைக்க வேண்டும் என்று குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் இன்றைக்கு சொந்த ஆசைகளுக்கும் சொந்த பதவிகளுக்கும் சொந்த வந்த விடயங்களுக்கும் இவ்வாறு ஃபித்னாக்களை உருவாக்கி கொண்டு நாங்கள் ஆடுறோமே, இதில் யாரை பாதிக்கிறோம்? எங்கள் பரம்பரை வரும் பின்னால் குழந்தைகள் மார்க்கத்திலே தேவையில்லாத செதறி போகிறதுக்கு வாய்ப்பு. ஏன் தடமாகுவாங்க? ஏண்டா 2 பேர் தானே செலவு பேசினாங்க, ஏண்டா பிரிஞ்சிருந்தாங்க? இது காரணம் யாரு? இந்த பிரிவினைக்கு கொடி தூக்கி வளர்த்தவங்க. இதில் பேசுவோம் கணி இல்லை, இதில் சேரோம் கணி இல்லை, பேச்சுவார்த்தைக்கும் கணி இல்லை. அன்றாலும் பிரிவினை செய்கிறதுக்கு தொடரும், குழப்பத்துக்கு தொடரும். நாங்கள் திரும்பி கேட்கிறோம், இதெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதிப்பட்டதல்ல. என்னை ஐமத்து சுன்னா சொல்றது, யாரெல்லாம் இதெல்லாத்துக்கு கை கொடுக்குறாங்களே இவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட கபர்களை உங்களுக்கு நிம்மதியாக அடையாது. பூமியில் ஆடுவீங்க. கபருடைய ஒரு நினைவு இருக்கின்றால் அல் முன்கர் நக்கீர கேள்விகளை நீ நம்பி என்றால் அதை எதிர்பாரு. நீ செய்கிற குழப்பம் என்னதுன்றது அங்க உனக்கு விளக்கும். ஏன் தெரிஞ்சு ஆற்றி விளங்கி ஆற்றி குழப்பத்தை உருவாக்க வேண்டுமென்று பணமாக சக்தியாக நேரமாக ஆளாக மூச்செடுத்து ஆற்றுங்களே, எதுக்காக?
எதுக்காக? இந்த சுன்னத்தை காப்பாத்த, இந்த சத்தியத்தை காப்பாத்த, இந்த தெளிவை கொடுக்க இந்த ஆட்டம். முழுசாக நபி வழியின் பாதையை தடுக்க, முழுசாக தெட்ட தெளிவான சலஃபி பாதையை சகிழ்ச்சியாக்கி வைக்க, முழுசாக உம்மத்துல் இஸ்லாமிய ஒற்றுமையை கழிக்க, முழுசாக அஹ்லுல் ஹதீஸி வல் அஸருடைய அழைப்பு பணி ஒரு செதறி பேத்து மக்களுக்கு குழப்பம் உருவாக்கத்திட கடமையாக செயல்படுறீங்க. இதெல்லாம் நன்மைகளா பாவங்களா? இதெல்லாம் அனுமதிப்பட்டதா? மௌனமாக இருக்கலுமா? இதை நாங்கள் காலங்காலமாக எடுத்து காட்டுவோம், சொல்லி காட்டுவோம், அடையாளமாக சொல்லிக் கொண்டே இருப்போம். ஏன்? எவன் சரி ஒத்தன் சரி திருந்துவானா? எவன் சரி ஒத்தன் சரி புத்தில அடைவானா? எவன் சரி ஒத்தன் சரி அவனுக்கு ஒரு கபரி கண்டு நினைவுல வருவானா? எவன் சரி ஒத்தன் அண்டு நான் எவ்வளவு பெரிய பாவத்து கொடி கொடுக்கிறேன் என்பது உணர்ந்து விளங்கி தன்னை ஆக குறைஞ்சது திருத்த தேவையில்ல, மௌனமாக ஊட்டோடு அடைஞ்சு போனா போதும். நாங்கள் எவருடைய ஆதரவு கேட்கவில்லை, இவருடைய கையும் கேட்கவில்லை. நாங்கள் என்ன சொல்வோம்? இந்த மக்களை செதறதிலையும், மக்களை குழப்பதிலையும், மக்களை சத்தியத்திலிருந்து தூரமாக்கிறதுலிருந்து உன் பாவத்தை விளங்கிக்கோ, தெரிஞ்சுக்கோ. அல்லாஹ்க்கு முன்னாலே தப்ப போக மாட்டேன். என்ன சலஃபியத் பேசினா என்ன, என்ன பெரிய இஸ்லாம் பேசினா என்ன? குழப்பவாதிகள், பிதத்வாதிகள், மக்களை வழிகேடு கண்டு ஆடின கூட்டம் தான் இது. பத்துவன் தான் நான் ஷாஃபி என்றேன், ஹனஃபி என்றேன், பிரேல்வி என்றேன், தப்லீ என்றேன், இஹ்வானி என்றேன் ஆடினான். அவன் அடையாளத்தோடு ஆடினான். இவன் முனாஃபிக்கீன்களாக வெளிரங்கமாக சலஃபியத்தை பேசி உள்ரங்கமாக சலஃபியத்தின் எதிரிகளை ஆடுறான். இது முனாஃபிக்காக ஆட்டி இஸ்லாமிய வகை விளக்கத்தில் முனாஃபிக் என்றது எது ஆகும்? பதில் தர முடியுமா? இவ்வாறான கூட்டத்தை முனாஃபிக்கீன் கூட்டம் என்று சொல்லவில்லை என்றால், وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ قَالُوا إِنَّا مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ. அல்லாஹ் குர்ஆன் எடுத்து காட்டான். அவங்க வந்து மூமின்களோட சேர்ந்தா நாங்களும் உங்களோட தானே இருக்கோம் என்று பாடுவாங்க. அதே போல அவங்களோட ஷயாத்தீனோட போய் சேர்ந்தா நாங்க பரியாசமா தாங்க நடந்தோம் என்று சொல்வோமே. இவனுக்குத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல முனாஃபிகின் என்று சொல்றது என்றதை தெரிஞ்சுக்கோங்கோ. நீங்க உங்களோட வாயால சொன்னதோ செயலால செஞ்சதோ ரப்புல் ஆலமீன் அறியாதவன் அல்ல யாரு முனாஃபிக் என்று. அந்த முனாஃபிக்கினுடைய தரங்களையும் இடங்களையும் குர்ஆன் நியமித்ததையும் மறந்து போவேனாம். இதெல்லாம் ஒவ்வொரு உயிருக்கு அல்லாஹ் கேட்பான், எவனையும் அல்லாஹ் விடமாட்டான் என்று தெரிஞ்சு நாங்கள் காலம் காலமாக பாடமாக நிகழ்வாக பெயராக எடுத்து ஏன் காட்டுறோம்? திருந்துவான்களா? வழிக்கு வருவான்களா? இல்லை எங்களை விசாரணைக்கு எடுப்பான்களா? சத்தியத்தை தெளிவாக்கு முயற்செடுப்பார்களா? இல்லை இந்த குழப்பங்களையும் மக்களை செதறி வைக்கிறதிலே அவனுக்கு கடமையாக செயல்பட்டே கொண்டு இருப்பானலா? இது எவ்வளவு தூரத்துக்கு போகும்? இன்றைக்கு இருக்க நாங்கள் வரலாக தெரிஞ்சு இந்த குழப்பங்களை தெரிஞ்சு நாங்கள் அடையாளமோடு இருக்கோம். உங்களை பின்னால வர குழந்தைகளுக்கு இந்த முனாஃபிகின் தலைவராகிக் கொண்டு வழிகாட்டி ஆகிக்கொண்டு இஸ்லாம நாசமாக்கத்திலே அப்பனலாகி விடுவான்கள் எந்த சந்தேகமுமே இல்லை. சகோதரர்களே, இதைத்தான் மன் அரஃப மா தரக அஸ்ஹாபுல் பிதஇ மினஸ் சுன்னஹ் பர்பாரி சொல்லார், யாரு தெரிஞ்சு விட்டதே இந்த பிதத்வாதில் எந்தெல்லாம் சுன்னாவை கைவிட்டானே, அவன் செயல்பட்டு கொண்டிருந்தது கைவிட்டான். வமா ஃபாரகு ஃபீஹி, அதிலிருந்து என்ன பிரிவினையாகினானே, ஃபதமஸ்ஸக பிஹி ஃபஹுவ ஸாஹிபு சுன்னஹ், அதை திருப்பி நாங்கள் பெற்றுக்கொண்டா அவன் ஒரு சாஹிபு சுன்னாகுவான். வ சாஹிபு ஜமாஅ, அல் ஜமாஅத்தில் ஒரு தோழராகுவான். ஹகீகுன யுத்தப, உண்மை உள்ளது இது பின்பற்றிய தீர வேணும். அன்யுஆன், இதுக்கு உதவியாகிய தீர வேணும். வயுஹ்ஃபஸ், இது பாதுகாப்பாக வச்சே தீர வேணும். வஹுவ மிம்மன் அவ்ஸா பிஹி ரசூல் ஸல்லல்லாஹு, இதைத்தான் ரசூல வசியத்தா கொடுத்திருக்கி. நாங்கள் எங்களோட உம்மத்திலே இந்த அல் ஜமாஅத்தையும் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பாதையையும் தான் நாங்கள் செயல்பட வேண்டும் என்று
திருமதியில வந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ், அலைக்கும் பில் ஜமாஅ, நீங்கள் ஜமாஅத்தோட இருந்தே சேரு, வையாக்கும் வல் ஃபுர்கா, பிரிவினை தன்மையிலிருந்து நீ எச்சரிக்கை நட, ஃபஇன்ன ஷைத்தான மஅல் வாஹித் வ ஹுவ மினல் இஸ்னீனி அபத், ஷைத்தான் ஒத்தனோட சேர்ந்து கொள்வான், ரெண்டு பேரோட தூரமாகி விடுவார். மன் அராத பஹ்பூஹத்தில் ஜன்னதி ஃபல்யல்ஸிமில் ஜமாஅ, யார் ஜன்னத்தின் கருவை ஆசைப்படுறானே அல் ஜமாஅத்தோட சேர்ந்து இருக்கட்டும் என்ற ஹதீஸுக்கு தக்க சோதர்களே, இதாக இன்றைய பர்பாரி இந்த வகுப்பிலை 100வது பாயிண்டாக இமாம் பர்பாரி எடுத்து காட்டின வசனங்களுக்கு எங்கட காலத்துக்கு நேரத்துக்கு தேவையான உதாரணத்தோட விளக்கமாக நான் முன் வச்சிருக்கிறேன். ஏதோ உசூலை மட்டும் பேசிட்டு போனதல்ல, உசூலை செயல்பாட்டுக்கு கொண்டாடும். அப்பத்தான் இந்த சூழல் எப்படி செயல்பாட வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். இது எங்கள் ஊருக்கும் எங்களுக்கு தேவையான விளக்கமாக முன்வைக்கிறேன். அந்தந்த ஊர், அந்தந்த இடம், அந்தந்த நேரத்தில் இந்தந்த உசூலை தெளிவாக செயல்பாடாக கொடுக்க அந்தந்த அழைப்பாரின் கடமையாக நடந்து கொள்ள வேண்டும். ஹாதமா இந்தி வைன் அசப்து மின் இந்தில்லா வைன் அஹ்தாத்து மின் நஃப்ஸி மின் ஷைத்தான் வல்லாஹு அலம். அது காரணமா சில மக்கள் மஸ்ஜித் திராரை நோக்கி போறாங்க. அதே மஸ்ஜித் திராருன்னா நான் பெரிய பள்ளியில போய் தொழவா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹு அக்பர். கேள்வி அதுக்கு பதில், இந்த கேள்வி தான் அதுக்கு பதில். கேள்வி என்னது? பெரிய பள்ளியில தொலையலாம் முடிவெடுத்தீங்க தானே, தெளிவாக தானே சொல்லுங்க. பெரிய பள்ளியில தொலையலாம். ஏன் தொலையலாம்? சாபம் வரும். மற்ற மஸ்ஜிதுல தொலைல ஏன் தொலைலாம்? அல்லாஹ் தடுத்தது. தெளிவாக இருக்கிறீங்க, தொலைலோடு தெளிவு. எங்கட பள்ளியில டைமுக்கு வக்து நடக்குது, தொழுகை நடக்கல, ஏனாலும் இல்லை. அது வந்து அதில் தொழுவிக்க ஜின்னியரும் தொழுவிக்கவா? இப்ப ஆட்கள் டைமுக்கு வரல, தொழுகை நடக்கல, தொலைலாத பள்ளி போய் தொழவான்னு கேள்வி. இதுக்கு பதில் என்ன? அந்த கேள்விதான் பதில். அந்த கேள்விதான் பதில். ஆள் இல்லாத இடத்துக்கு ஆள்வா தொழில் நடக்கும். டைமுக்கு தொழில் நடக்குது. ஒரு ரோஸ்ட வேலை அல்ல, காத்துட வேலை அல்ல, மக்களோட வேலை. மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க டைமுக்கு, ஒத்தனாதான செஞ்சு ஒத்து நிக்காம தொழில் வச்சுட்டது. அல்லாட வீட்டுட பொறுப்பை சுமக்க, அல்லாட அடிமையா வாழ தெரிஞ்சவனுக்கு இது செய்ய தெரியும். இப்ப கேள்வி, அந்த பள்ளியில தொலைலா சாபம், இந்த பள்ளியில தொலைலா அது மஸ்ஜிதுரா அண்டு தெரிஞ்சிட்டு இந்த பள்ளியில தொலையலும் இந்த பக்துக்கு நடக்கலேன்னு ஆள் இல்ல. ஆள் இல்ல மங்க போன எப்படி இங்க தொலைய நடக்கும்? இதுக்கு பதில் என்ன? உன்ட கேள்வி தான் பதில். ஆள் இல்ல, ஆள் வாங்க வந்து டைம் சொல்லிட்டு போயிட்டு இதுக்கு பதில். அதான் அல்லாஹு அலம் இல்லையா? இனிமேல் சரி கேட்டா கேள்வி. பள்ளி திறந்தது வந்து அந்த பள்ளிக்கு போற மக்களை இறக்கியதுக்காக சொல்லி சரியா காரணம் உண்மைதான். நல்ல சொல்லியெல்லாம் ஆரம்பிப்ப இப்போ நீங்க தேவலமன் வீசிட்டு போனதான் பள்ளி. இந்த பள்ளி தேவலமன் வீசிட்டு போய் அந்த பள்ளி திறக்க போய் நாங்கள் ஆட்கள் கூட போய் தான் இந்த பள்ளி திறந்தீங்க. அல்லாஹு அக்பர். நாங்கள் மஸ்ஜித் அபூபக்கரே தேவல்லம் என்று வீசிட்டு போய்த்து மஸ்ஜித் உல் கத்தாப் மஸ்ஜிது திரார் என்று ஆரம்பிச்ச பின்னால் அதை தடுக்க திருப்பி ஹயாத்தாக்கினோம் என்ற ஒரு கதை. முதலாவது சொல்றவன்ட்ட கேட்போம், மஸ்ஜித் அபூபக்கர் எப்ப ஆரம்பிச்ச? மஸ்ஜிது திரார் வந்த பின்னாலேயா முன்னாலேயா? அதுக்கு முன்னால. ஏன் நிறுத்திப்பட்ட? மஸ்ஜித் திரார்ல இருந்த முனாஃபிக்கின் கூட்டமே இந்த பள்ளியில அந்த முனாஃபிக் அதிகாரத்துக்கு ஆடினாங்க. அதிகாரம் ரீதியாக அல்லாட பள்ளியை நிஃபாக் ரீதியாக செயல்பட முயற்செடுத்தாங்க. எவ்வளோ சொல்லி திருந்தல மூடினோம். நடத்துறா பள்ளிய சரியா நடத்த இல்லவா இல்லை, அது அவனுக்கு கிடைக்கல. அவன் திறந்தான் இன்னும் ஒரு பள்ளி நிஃபாக்குக்கும் மக்களை பிரிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ற பின்னாலே நாங்கள் பலமாக இந்த பிரிவினையை தடுக்க எங்கட உருவாக்கிய பள்ளியை திருப்பி ஹயாத்தாக்கி, அது அவனுக்காக நாங்கள் ஹயாத்தாக்கல்ல, எங்கட பள்ளி தொடரமாக வேணும். ஏன் மஸ்ஜிது சுன்னா முஹம்மதியா இப்படி தொடரமாக இருக்கிய மக்கள் நோக்கி வராங்க, இங்கிருந்து அங்க அந்த தூரத்தை நோக்கித்தான் மஸ்ஜித் அபூபக்கர் கருதி நாங்கள் ஆரம்பித்தோம். மஸ்ஜித் அபூபக்கர் சித்திக் ஆரம்பித்தது மக்கள் கேட்டதாக அல்ல, நான் கருதினேன்.
இந்த பகுதியிலிருந்து மக்கள் அந்த தூரத்துக்கு பயணத்துக்கு 5 வக்துக்கு வாராக சிரமமாக இருக்குமே, இந்த பகுதியில் பள்ளி ஆரம்பிப்போம். அடுத்த மசூபுக்கு ஆரம்பிச்சு தரமா போகிற காலத்தில் அஷ்ரமோலி இசாம் அப்துல் காதிர் ஃபித்னகளாக முனாஃபிக்கின் கூத்துகளாக இந்த பள்ளியை பிரித்து அவன் அதிகாரத்தில் கொண்டு நிஃபாக் கொணத்தொண்டை உருவாக்க முயற்செடுத்தாங்க. அதை கண்டுத்தான் நாங்கள் இந்த பள்ளியின் அதிகாரத்தை செயல்படுறதில்லை அவங்க தவிர்த்து கொள்வாங்கன்னு பள்ளியை மூடினோம். அதுக்கு பின்னால் கொரோனா காலம் வந்தது, மாறினது. அதுக்கு பின்னால் இவங்க தனித்ததாக பள்ளி ஒன்று ஆரம்பிச்சுட்டாங்க. அவனோட முனாஃபிக் குணத்தை எடுத்துக்காட்ட மக்களுடைய நிஃபாக் பாதையிலே அழைக்க இப்படி பரவலாக போகும் பொழுது தான் இந்த பகுதியிலே திருப்பி அந்த முஸ்லிம்களுக்கு தொழுத்த அவசியம் என்று பள்ளியை ஆரம்பித்த பள்ளியை திருப்பி நடத்த முயற்செடுத்து அல்லாட பழக்கத்தோடு இருக்கும். இப்போ என்ன கதை, டைமுக்கு தொழுகிறல்ல மனிதன் இல்லாத சுற்றி இருக்கவன் எல்லாம் எங்கே போகிறான், அவங்களுக்கே தெரிஞ்ச மஸ்ஜித் திராருக்கும் மஸ்ஜித் அல்லாட சாஃபம் வார பள்ளிக்கும் அவங்க பேத்துக் கொள்கிறாங்க. இப்போ கேள்வி வருது, அந்த பள்ளியில் சாஃபம் வருது தொழிலா, இந்த பள்ளியில் தொழிலா, இதில் டைமுக்கு தொழில் நடக்கல, என்ன செய்ய நீ டைமுக்கு வா தொழு, பள்ளியில் தள்ளுவது டைம் நடக்கும். என்ன செய்ய அதான் சுபானக்கு சரியா. குழப்பம் போட வேண்டுமானவன் குழப்பம் போட்டுக்கொண்டே தான் தெளிவோட வாழ வேண்டுமானவன் எப்படி சில தெளிவான பாதைக்கு சத்தியவாதியாக ஆகிவிடுவான். நாங்கள் நேசித்தவங்கள் எல்லாரும் நேர்பாதைக்கு எடுக்கலும் என்று நீங்கள் ஒரு நாளும் மனப்பாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய பெரியப்பா அபு தாலிப் எடுக்கலாம்னு பட்டப்பாடு கணேஷா சக்கராத் வரை அவ்வளோ ஆதரவாக அவருக்கு எல்லா உதவியாக இருந்த அபு தாலிபுக்கு அது பாக்கியமாக அல்ல. ரசூலோட மூச்சுக்கு பின்னாலேயும் எங்கட மூச்சிலும் எங்களுடைய தடமாட்டத்துக்கு பின்னாலேயே பாக்கியமாக எதிர்பார்க்கலும் அதை சுற்றி அல்லாஹ் நாடுறது தான் நடக்கும், அது நடக்காது. இப்படி கேள்விகளும் குழப்பங்களும் வந்து கொண்டு தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் தன்னை காப்பாற்றிக்கோ, நேர்பாதைகளை வளர்ந்து கொளுத்து. ஆதாமாய்ந்தி வனசப்து